காய்ஸ், வெல்கம் டு மோல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் நேம் பிஹாரி தீக்குவா. இது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட். நீங்கள் கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு 3/4 கப் எடுத்திருக்கேன், ரவை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன், நெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை ஃப்ரை பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்நாக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் லைட் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுகர் 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி சுகர் நல்லா கரையிற அளவுக்கு இதை வச்சுக்கோங்க. கொதிக்க விடக்கூடாது, சுகர் கரைஞ்சால் போதும். இதை ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், ரவை சேர்த்துருக்கேன், சோம்பு பவுடர், ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி வறுத்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க. இப்போ அந்த சுகர் நம்ம வந்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சுகர் வாட்டரை இதில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா இதை வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு லீஃப் ஷேப்பில் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கையில் ஒரு ரவுண்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லீஃப் ஷேப் வந்துடும் உங்களுக்கு. இப்போ டூத் பிக் எடுத்து நான் அதில் ஒரு லீஃப் ஷேப் மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நான் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.